السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தில் அல் குர்ஆன் இறங்கிய மாதமாகிய இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனும் நமது குடும்பமும், இந்த தலைப்பு ஒரு மிக முக்கியமான தலைப்பு. ஆரம்பத்தில் இருந்து அவதானமாக கேட்டால் நிறைய விஷயங்களை அல்லாஹ்வினுடைய உதவியால் படித்து கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அல் குர்ஆனும் நமது குடும்பமும், அல் குர்ஆன் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல் குர்ஆன் என்றால் என்ன, அல் குர்ஆனும் தொகுக்கப்பட்ட வரலாறு, அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அல் குர்ஆனுடைய வரலாறுகள், அல் குர்ஆனுடைய கலைகள் என்றெல்லாம் பல தலைப்புகளில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தலைப்பு ஒரு மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நாம் கேட்க வேண்டிய தலைப்பு. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் யாரும் எனக்கு குடும்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் கல்யாணம் முடிக்கலைன்னு சொல்லலாம், ஆனால் குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று, நான் குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது உடனே நான் கணவன் மனைவி என்ற எல்லைக்குள்ள மட்டும் நான் போய்விடக்கூடாது. குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது எனது தாய் தந்தை, என் தாயோடு கூட பிறந்தவர்கள், தந்தையோடு கூட பிறந்தவர்கள், தாயினுடைய தாய், தந்தையினுடைய தாய் தகப்பன், தாயினுடைய தாய் தகப்பன், கல்யாணம் முடிச்சிருந்தால், திருமணம் செய்திருந்தால் நம்முடைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அதே போன்று பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் பரந்த ஒரு எல்லையை கொண்டது இந்த குடும்பம். அதில் ஆரம்பம் நான் முதன்மைப்படுத்த வேண்டிய பகுதிகள் என்று இருந்தாலும் குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது எல்லா அங்கத்தவர்களும் இதற்குள்ளே வந்து விடுவார்கள். எனவே நான் இந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தவனாக அல் குர்ஆன் சார்ந்து எனக்கு இருக்கின்ற கடமை என்ன என்பதைத்தான் நாம் இங்கு படிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்துக்கு கற்பித்து கொடுத்த அல் குர்ஆன் எங்களுடைய கையிலே இன்று இருக்கிறது. எல்லாருக்கும் அல் குர்ஆன் நான் பார்க்க இல்லை, அல் குர்ஆனை நான் கண்டே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்று பிரதிகளாக எங்களுடைய வீட்டில் 1க்கு 10 இருக்கிறது, அல் குர்ஆன் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நல்லா அவதானிச்சு நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அல் குர்ஆன் எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்? முதலாவது கேள்வி, இதுக்கு பதில் நாங்கள் தேடணும். அல்லாஹ் எதற்காக அல் குர்ஆனை தந்திருக்கிறான்? 2 விஷயத்தை இந்த இடத்துல, பல நோக்கங்கள் பல விடயங்கள் இருந்தாலும் அடிப்படையான 2 விஷயங்கள் இங்கு சொல்லப்பட போகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவதாக அல் குர்ஆன் என்பது
ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான வாழ்க்கையின் வழிகாட்டி. அல் குர்ஆன் படி ஒரு வேறு மதத்தில் இருந்தவர் அல் குர்ஆன் படி வாழ நினைத்தால் அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விடுவார், இஸ்லாத்தை ஏற்று விடுவார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால், அல் குர்ஆன் படி வாழ ஆரம்பித்தால் என்ன வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர் வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை அவர் வாழ்வார். அல் குர்ஆன் உங்களிடம் பேசுகிறது, உங்களை பற்றி பேசுகிறது, உங்களது ரப்பை பற்றி பேசுகிறது, உங்களுடைய ரப்புடைய அத்தாட்சிகளை பற்றி பேசுகிறது, உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறது. எனவே இந்த ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆன் முதலாவதாக வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் அல் குர்ஆனை தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வானோ அவன் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுகிறான். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அவர்களுடைய நடத்தைகள், வாழ்க்கை அனைத்தும் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுடைய தஃப்சீர், ஒரு வாழ்வியல், வாழ்க்கையால வாழ்ந்து காட்டிய தஃப்சீர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு தஃப்சீர் இருக்கு. தஃப்சீர்னா என்ன? என்ன தஃப்சீர்னா? விளக்க உரை. மிக பிரதானமான தஃப்சீர் தஃப்சீரு தபரி, தஃப்சீரு அத்தபரி, இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர். அதே மாதிரி தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் அத்துருல் மன்சூர், இப்படி பிரபல்யமான பல துருல் மன்சூர் இமாம் சுயூத்தியுடைய தஃப்சீர், அதே மாதிரி தஃப்சீர் இப்னு கஸீர் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தஃப்சீர், இப்படி பல தஃப்சீர்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் இதெல்லாம் என்ன எழுத்து வடிவில் வந்திருக்கிறது நமக்கு. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் அப்படினா என்ன? அலிஃப் லாம் மீம்டா என்ன? ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ்டா என்ன? தஃப்சீர் விளக்கம் சொல்வார்கள். இன்னொன்று இருக்கு தர்ஜமா. தர்ஜுமான்னு சொன்னாலே பிழை. நிறைய பேர் தர்ஜுமத்துல் குர்ஆன் சொல்றாங்க. பெரிய பெரிய மார்க்க பேச்சாளர்கள் கூட தர்ஜுமத்துல் குர்ஆன், அப்படி இல்லை, தர்ஜமா. தர்ஜமா என்றால் மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பை தாண்டி தஃப்சீர், அதனுடைய விளக்கம். அப்ப அல் குர்ஆன் என்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டி. வெறுமனே அல்லாஹ் இந்த புத்தகம் என்று சொல்லி இந்த புத்தகத்தை தந்துட்டு மனித சமூகத்துக்கு நீங்க எல்லாம் இப்படி வாழணும் என்று சொல்லி அப்படியே அல்லாஹ் தஆலா விட இல்லை. இப்படி ஒரு மனிதர் முழுமையாக இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளால் அல்ல, தனது வாழ்க்கையால் என்று அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு தஃப்சீரை, விளக்கத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதராக அவர் பார்க்கப்படுகிறார். பிற மதத்தவர்களாலும் உலகத்தின் மிகச்சிறந்த தலைவர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வாழ்க்கையினுடைய அனைத்து கதாபாத்திரங்களிலும் மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர். ஒருவர் ஒரு துறையில தான் தேர்ச்சி பெற்றிருப்பார். அவர் டாக்டர் முடிச்சிருப்பார், MBBS டாக்டர். அவர் மருத்துவத்தில், இன்ஜினியர்னா அந்த துறையில், அதே மாதிரி ஒரு ஆசிரியர்னா அந்த துறையில், ஒரு ஜனாதிபதினா அதில், அரசியல்வாதினா அதில், குடும்பஸ்தனா அதில், இப்படி தொழில்னா தொழிலில். ஆனால் எல்லா வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்னென்ன துறைகளில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த துறைகளினுடைய உச்சத்தை தொட்டவர், அதிலே மிகச்சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பார்த்தா அவரை போல ஒரு ஹீரோ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர், டிவோர்ஸ். ஏன்னா அவருக்கு தன்னுடைய மனைவியை மேனேஜ் பண்ண தெரியாது. ஆனால் உலகத்துக்கு அவர் பெரிய ரோல் மாடலாக இருப்பார். இது இன்று நாம் பார்க்கின்ற ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு சகோதரிகளே. திரையில் தெரிவதையெல்லாம் வாழ்க்கையாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததைத்தான் வாழ்க்கையாக சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் மட்டும் வாழ்ந்து விட்டு செல்லவில்லை. அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகமும் எங்களுக்கு வாழ்க்கையை படித்து தந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்குரிய ஒரு விளக்க உரை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்குரிய ஒரு விளக்க உரை, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்குரிய ஒரு விளக்க உரை, அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்குரிய ஒரு விளக்க உரை, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு விளக்க உரைகளாக இருந்தார்கள்.
இதற்கு மேலதிகமான விளக்கத்தை அறிவு சார்ந்து கொடுத்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் அபாதிலா அபாதிலா அப்துல்லா. அப்ப எனவே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் என்ற வாழ்க்கை வழிகாட்டியை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதே போன்று தன்னை சூழ இருந்த மனித சமூகத்தை இந்த குர்ஆனுக்குரிய விளக்க உரைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றிவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் தஆலா அதனாலதான் சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே இவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். சஹாபாக்கள் முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள், இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை என்பது அது அல் குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்த வாழ்க்கை. அல் குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் எல்லா பாத்திரங்களிலும் வாழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் குர்ஆனாக விட்டு சென்றார்கள் என்பதை உலகம் சொல்வதற்கு முன்னால் தன் அருகே இருந்து ஒவ்வொரு விடயத்தையும் அவதானித்த தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்துக்கு எதை வேணாலும் காட்டலாம், ஆனால் உண்மையான உருவம் மனைவிக்கு தெரியும். இவர் ஃபஜ்ர் தொழுகிறாரா, தஹஜ்ஜுத் தொழுகிறாரா, கியாமுல் லைல் தொழுகிறாரா, சஜ்தாவில் நெத்தியை வைத்து கண்ணீர் வடிக்கிறாரா, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுறாரா, தஃப்சீர் படிக்கிறாரா, ஹதீஸ் படிக்கிறாரா, ஃபிக்ஹ் படிக்கிறாரா, சீரா படிக்கிறாரா, இந்த மாதிரி எய்மோடு வாழ்க்கை கழியுதா, அல்லாஹ்வுடைய தூதரோடு கழியுதா என்பதை மனைவி அவதானித்துக் கொள்வார். எனவே முதல் சான்று வீட்டில் இருந்து வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. எனவே அல் குர்ஆன் என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அது வெறும் தத்துவம் அல்ல, சித்தாந்தம் அல்ல, ஐதீகம் அல்ல, வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று வேறு மதத்தில் உள்ள மூலாதாரங்கள் மூல நூல்களை போன்றல்ல. வேதத்தில் ஒன்றிருக்கும், வாழ்க்கை ஒன்றிருக்கும். கேட்டால் நான் இந்த மதம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய மதத்துக்கும் அவர்களுடைய வேத நூலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒப்புவமேற்ற அந்த உன்னத சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கை நமக்கு தெளிவான சான்றாக இருக்கிறது. குர்ஆனுக்குரிய நடைமுறை சார்ந்த ஒரு விளக்கமாகத்தான் அந்த சமூகம் வாழ்ந்தது என்று. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சன்மானம் என்ன? அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்டா என்ன? நரகத்தில் இருந்து விடுதலை, சொர்க்கம் கிடைக்கும். இது முதலாவது. இரண்டாவது, அல் குர்ஆன் மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாக்க வந்திருக்கிறது. அல் குர்ஆன் மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாக்க வந்திருக்கிறது. ஒன்று உலகத்தில் உள்ள நரகம், இரண்டாவது மறுமையில் உள்ள நரகம். நரகம் என்றா உலகத்துல நரகம் என்று ஒன்று இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை, சில பொழுது வாழ்க்கை வார்த்தையில சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ட்டு, நரக வாழ்க்கை இருக்குது அப்படின்ட்டு. நரக வேதனை என்பது உங்களோட வார்த்தையில வேண்டாம் நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையான நரகத்தினுடைய வேதனையையும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் தீர்மானிக்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் உதாரணங்கள் சொன்னாங்க. இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, நீங்க சொர்க்கத்தில பூங்காக்களின் பால் சென்றால் நீங்க என்ன செய்யுங்க? நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். வகால வமா ரியாதுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சொர்க்கத்தில உலகத்துல சொர்க்கத்தில பூங்காக்கள் இருக்குதா? உலகத்துல சொர்க்கத்தில பூங்காக்கள் இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கால ஹிலகுல் ஸிக்ர், அல்லாஹ் பத்தி பேசுற இந்த இடங்கள் இருக்குது, இது சொர்க்கத்தில பூங்கான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்க இருக்கிறோம்? சொர்க்கத்தில பூங்காக்களிலே. அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் வ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பம் அல்லாஹ் பத்தி அறிகிற இன்பம். அல்லாஹ் அறிய உள்ளத்துல கிடைக்கிற இன்பம் இருக்குதே, அது சொர்க்கவாதி உலகத்துல பெற இன்பம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்து இன்பத்தை அனுபவிக்காதவன் மர்மையின் சொர்க்கத்தை பெற மாட்டான் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் என்பது மனிதனை நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு
அவன் வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், மனிதனுக்கு என்னவெல்லாம் வாழ முடியாது நினைக்கிறானோ அந்த இடங்களில் இருந்து அவனை பாதுகாத்து நேரான வழியை காட்டுகிறது குர்ஆன். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை, உலகத்துல ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய போதனையை விட்டு நான் தூரமாகி விட்டேன் என்று முதலாவது நினைக்கிறேன். இரண்டாவது, ஒரு மனிதன் அந்த போதனையை பின்பற்ற அவனுடைய வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறிக்கொண்டு போகும். எப்படி, எதுவரைக்கும் என்று சொன்னால் அந்த குர்ஆனுடைய போதனைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து அவன் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடியவனாக மாறுவான். இதுதான் குர்ஆன் எங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தார செய்தி. ஒன்று, எங்களோட வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு வழிகாட்டி. இரண்டாவது, எங்களை இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக உயர்ந்த சமூகமாக வாழ வைக்கின்ற குர்ஆன். அதே மாதிரி தான் மறுமையிலையும் நிம்மதியாக வாழ வைக்கிறது குர்ஆன். குர்ஆனை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்க மனதில் பிரச்சனையை, துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, மிகுந்த ஆழ்ந்த வாழ முடியாத இந்த எண்ணத்துக்கு நீங்க செல்ல மாட்டீர்கள். குர்ஆன் உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இன்பம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் அமைதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தான் இதயங்களுக்கான சிகிச்சை இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாங்கள் குர்ஆன் இறக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆன்ல என்ன இருக்குது? ஷிஃபா. ஷிஃபா இருக்கிறது, இதயத்துக்கான ஔடதம், மருந்து. என்ன நோய் ஏற்பட்டாலும், உங்களுக்கு துன்பமா, பிரச்சனையா, சந்தேகமா, மனக்கோளாறா, மன கஷ்டமா, மன அழுத்தமா, என்ன இருந்தாலும் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அது ஷிஃபா. ஷிஃபா, நோய் நிவாரணி. அது நீங்க நிலையாக இருக்கிறீர்கள் என்றால் ஓத ஓத அது ரஹ்மத்தாக மாறும், ரஹ்மத்தாக மாறும். அப்ப எனவே குர்ஆன் என்ன செய்யும்? உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இப்ப இந்த குர்ஆன் எங்களை நரகத்தில இருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் எங்களை சேர்க்கிறது. இப்ப இது அல் குர்ஆன். இரண்டாவது, குடும்பத்தினுடைய நோக்கம் என்ன? குடும்பத்தை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான்? குடும்பத்தை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا وَالَّذِينَ يَقُولُونَ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சில மனிதர்களை சொல்லி அவர்களுடைய பண்புகளை சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்கள்ல பேசும்பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா, எங்கட ரப்பே, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கட மனைவி மக்கள்ல இருந்து, எங்கட சந்ததிகள்ல இருந்து கண்ணுக்கு குளிர்ச்சியை நீ தந்து விடுவாயாக, கண் குளிர்ச்சியானவர்களை தந்து விடுவாயாக, அவர்களை வஜஅல்னா, எங்களை நீ ஆக்குவாயாக, லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ள மக்களுக்கு தலைவர்களாக, இமாமாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். தக்வா உள்ள மனிதனா வாழ்றதே பெரிய விஷயம். தக்வா உள்ள மனிதர்கள், நீங்க எல்லாருமே தக்வா உள்ளவங்க, நாங்க எல்லாம் தக்வா உள்ளவங்கண்டா, இதற்கு ஒருவர் இமாமாக வரணும், எவ்வளவு பெரிய தக்வா உள்ளவராக இருக்கணும். அப்ப கேட்கும் பொழுது நம்ம கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படின்னா, எல்லாரும் இமாமா மாறினா யாரு தொண்டர்களாக, பணியாளர்களாக, அல்லது யார் பிரஜைகளாக இருப்பாங்க? எல்லாருமே எப்படி கேட்கணும். ஏன் இங்க சொல்லப்படுது, வஜஅல்னா, எங்களை ஆக்கியா அல்லாஹ், லில் முத்தகீன இமாமா, தக்வா உள்ள மனிதர்களுக்கு இமாமாக இருக்கிறன்னா சாதாரண விடயம் அல்ல. தக்வா உள்ள மனிதர்களை விட பன்மடங்கு தக்வா உள்ள மனிதர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். அப்ப இதை கேட்கணும். இது எங்க வரணும்? இந்த தக்வா எங்க வரணும்? எங்கட குடும்பத்துல வரணும், எங்கட குடும்பத்துல வரணும். இதைத்தான் நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தை தக்வா உள்ள குடும்பமாக மாற்று. மின் அஸ்வாஜினா, மனைவி மக்கள், வ ذُرِّيَّاتِنَا, சந்ததிகள், பிள்ளைகள், இதுல இருந்தும் யா அல்லாஹ் கண்ணுக்கு குளிர்ச்சியான, இந்த உலகத்துல பாவங்கள் செய்யக்கூடிய, பசாதிகள் செய்யக்கூடிய, அட்டூழியங்கள் புரியக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்க விட்டுட்டு போனோம்டா அது கண் குளிர்ச்சியாக இருக்குமா? இருக்காது. அப்ப எனவே அல்லாஹ் குடும்ப கட்டமைப்பை அல்லாஹ் தந்திருப்பதே, குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுத்து அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு வேலையை, பணியை செய்வதற்குத்தான் குடும்ப கட்டமைப்பை தவிர எல்லாரும் பாவத்தில் ஈடுபடணும், எல்லாரும் சினிமாவில் மூழ்கி இருக்கணும், எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போகணும் என்றால் இந்த ஒரு மைக்ரோ சொசைட்டி, சிறிய ஒரு குடும்ப அதாவது
பெரிய சமூகத்தினுடைய சிறிய கட்டமைப்பு தான் குடும்பம். குடும்பத்தில் இருந்து தான் சமூகம். ஒரு ஊரை எடுத்துக்கிட்டா எத்தனை குடும்பம் கேட்பாங்க? 1000 குடும்பம் வேண்டாம். இந்த 1000 குடும்பம் சேர்ந்துதான் ஊர் மக்கள், ஊர் ஜமாத். அப்ப ஜமாத்தில் ஒவ்வொரு அங்கத்தை ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து ஒரு ஜமாத். அப்ப 4 மஹல்லா, 4 மஸ்ஜித் சேர்ந்து, 4 ஊர் சேர்ந்து இப்ப எல்லாம் சேருது. பெரிய ஒரு தொகை. எத்தனை குடும்பம் வைக்கிறாங்க? 10,000 குடும்பம் வைக்கிறாங்க. முஸ்லீம் சமூகத்தில் 10,000 குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களும் 8 பேர் 10 பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டில இந்த குர்ஆனை செயல்படுத்தினால் 4 கிராமமும் குர்ஆனிய கிராமமாக வருமா வராதா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு சமூகம், இந்த கிராமம் எப்ப கிராமம் உருவாகுது? ஒரு முஸ்லிம் கிராமம். இப்ப இங்க முஸ்லிம் கிராமத்துல இந்த பள்ளிக்கு கட்டுப்பட்ட 50 குடும்பங்கள், 100 குடும்பங்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், வலவ் அன் அஹ்லல் குரா, ஒரு கிராமவாசியினர், ஆமனு வத்தகவ், ஈமான் கொண்டு தக்வாவோடு வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம், அவர்கள் மீது நாங்கள் திறப்போம், பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய அருட்கொடைகள் கடாட்சதங்களை எல்லாம் நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். வானத்தில இருந்து பூமியில இருந்து அல்லாஹ் அருள்களை பொழி ஆரம்பிச்சால், அருள்களை கொடுக்க ஆரம்பிச்சால் அந்த கிராமம் எப்படி செழிப்பானதாக இருக்கும். இன்றைக்கு செழிப்பான கிராமம் என்பதை மாத்தியத், சடவாத, மெட்டரலிசம் சொல்லுவாங்களா, சடவாத அடிப்படையில் தான் நாங்க கிராமத்தை பார்க்கிறோம். கிராமம் எப்படி டெவலப் ஆயிருக்கு, மாஷா அல்லாஹ். என்ன டெவலப் பார்த்தீங்களா? 10 கடை வந்துருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க எங்களோட ஊர் நல்ல டெவலப் ஆகிடுச்சு. எப்படி என்ன வந்திருக்கு? 10 கடை வந்திருக்குது. முன்னாடி இருந்த இப்ப ஹோட்டல்கள் எல்லாம் இப்ப பெரிய பெரிய லெவலுக்கு மாறி இருக்குது. இப்ப எல்லாம் பெலஸ் மாறி இருக்குது, துபாய் மாறிடுச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டையும் சரி இலங்கையிலையும் சரி சொல்லுவாங்க. ஊர் வந்து செழிப்பாய் இருக்குது, ஊர் வந்து முன்னேறி இருக்குது. இந்த முன்னேற்றத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் முன்னேற்றமாக பார்க்கவில்லை. இது ஜஹலாகத்தான் பார்க்கப்பட்டது. பிற்பட்ட காலங்களில் கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே போயிட்டாங்க. பள்ளிவாசலை வச்சு பெருமை அடிப்பாங்க. அதுதான் ஜஹில், மடமை. பாத்தீங்களா? அப்படி நாங்க எப்படி செஞ்சிருக்கிறோம். ஊர்ல சிலவங்க சொல்றாங்க, பள்ளிவாசல்ல நாங்க லைட் எல்லாம் போட்டு அப்படியே மினுமினுக்குது, ரமலானுக்கு அப்படி டிசைன் போட்டு சோடிச்சு வச்சிருக்கிறோம். பள்ளி பாத்தீங்களா? இப்ப பள்ளி என்ன செஞ்சிருக்கிறீங்க? ரைட், இப்படி செஞ்சிருக்கிறோம். 4 ஹாபிஸ் 5 ஹாபிஸ் எடுத்து போட்டு வைக்கிறோம் தொழுவிக்கிறதுக்கு. இதெல்லாம் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. இஸ்ராஃப் இல்லாத வரை, வீண் விரயம் இல்லாத வரை அனுமதிக்கப்பட்ட பகுதிக்குள்ள வரும். இது டெவலப் பண்ணி நினைச்சிடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவு உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். இன்ன பைன யதை ஸாஅல் அய்யாமன் யன்ஸில் ஃபீஹல் ஜஹல் வ யக்துரு ஃபீஹல் ஹரஜ். காலம் நெருங்க கியாமத்தை அண்மிக்க ஜஹல், மடமை கூடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மடமை கூடும் என்று சொன்னாங்க. மடமை கூடுமெண்டா என்ன நாடுகள்லாம் இப்போ இப்படி சந்திர மண்டலத்துக்கே போறாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன எல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது வந்து என்ன ஒரு அறிவு தானே. தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறார்கள், அறிவுல முன்னேறி இருக்கிறார்கள். உலகமே கிராமமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இங்க இருந்தாலும் மொபைலுக்குள்ள உங்களோட எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது. யாரோட பேசணும்னாலும் சரி, எது செய்யணும்னாலும் சொல்லலாலும், படுத்த கட்டில படுத்துக்கொண்டே அவர் பல கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யலாம். ஒரு வாட்ஸ்அப்ல வர ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணது, அதுதான் அவருடைய வேலையாக இருக்கும். அப்ப இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது டெவலப் கிடையாது. எது டெவலப் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றானே, ஒரு கிராமத்தில் ஈமானும் தக்வாவும் உள்ள சமூகம் உருவாக வேண்டும். அதைத்தான் இந்த ரமலான் சொல்லித் தருகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், குர்ஆன் சொல்லித் தருகிறது. இந்த குர்ஆன் யாருக்கு பிரயோசனம் அளிக்கும்? லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். நோன்பு எதுக்கு வந்திருக்குது? ஊரை டெவலப் ஆக்குறதுக்கு, குடும்பத்தை டெவலப் ஆக்குறதுக்கு. ஏன் அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான்? ஏன் குர்ஆனை தந்திருக்கிறான்? ஊரும் உலகும் அழகு பெற வேண்டும், எங்களுடைய குடும்பம் அழகு பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ரவாஹுல் புகாரி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது பொறுப்பை பற்றி நாளை விசாரிக்கப்படுவீர்கள். நான் எந்த பாட்டில் எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் நினைச்சிடாதீங்க. நீங்க உங்களோட மனைவியை பற்றி கேட்கப்படுவீர்கள், மனைவி உங்களுடைய குடும்பத்தை பற்றி கேட்கப்படுவீர்கள். கணவன் இபாதத் செய்யலண்டா அதை பற்றியும் மனைவி கேட்கப்படுவாள். ஏன் திருமணம் என்ற ஒன்று ஒப்பந்தம் நடக்கிறது. திருமணம் என்ற ஒப்பந்தம் எதற்காக நடக்கிறது? குடும்ப வாழ்க்கையில உம்மா வாப்பா மகன் பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த குடும்ப கட்டமைப்பு நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படணும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா?
யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யஅமரூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்க கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பம் எதுக்கு? குடும்ப கட்டமைப்பு எதற்கு? நீங்க உங்களோட குடும்பத்தை நரகத்தில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம். இரண்டாவது, நிக்கா, கணவன் மனைவி என்று சேர்றாங்களே, இப்ப இரத்த சொந்தம் என்று நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று சொல்லுவோம். திருமணம் யாரோ எங்கிருந்தோ வந்து இணைகிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் செய்யப்படுற ஒப்பந்தம் கூட கணவன் மனைவியை, மனைவி கணவனை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றி அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் அங்கே ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதை பற்றி நான் விளக்கி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா மீசாக்குன் கலீல் என்று சொல்கிறான், கடினமான ஒப்பந்தம். அது ரசூல்மார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எடுக்கப்பட்ட ஒப்பந்தத்துக்கும் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான். அதே போன்று கணவன் மனைவிக்கும் இடையிலே செய்யப்படுற ஒப்பந்தத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? கணவன் மனைவி ஒப்பந்தம் செய்கிறார்கள், நானும் நீயும் இங்கு இந்த செய்யப்படுற ஒப்பந்தம் சுவனத்துக்கான நுழைவுச் சீட்டாக மாற வேண்டும். அப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நான் இபாதத்துல பொடுபோக்கா குறைவாக இருந்தா நீ எனக்கு சுட்டி காட்டணும், நான் உனக்கு சுட்டி காட்டுவேன். ரெண்டு பேரும் இந்த உலகத்துல சேர்ந்திருக்கிற மாதிரி சொர்க்கத்துல சேர்ந்திருக்கணும். இந்த உலகத்துல சேர்ந்திருந்து நாளை மறுமையில நீ சொர்க்கத்துல நான் நரகத்துல இருந்தா இதுதான் வேதனை, இதுதான் பிரிவு. இதை போல ஒரு கேவலமான, இதை போல ஒரு அசிங்கமான, இதை போல ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக திருமணம்? இந்த உலகத்தில் செய்யப்படுற ஒப்பந்தம் நாளை மறுமையிலும் அந்த மனைவியை பாதுகாத்து, கணவனை பாதுகாத்து அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப வீட்டுல பிள்ளைகளை உருவாக்குற நோக்கம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். இதற்குத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்களா? குர்ஆன் எதுக்கு? மனிதனுடைய வழிகாட்டி, அவனை என்ன செய்யும்? நரகத்திலிருந்து பாதுகாக்குது. ஒன்று. குடும்பத்தெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறான்? குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவியாக வாழ்ந்தா என்ன செய்யணும்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். இப்ப இந்த ரெண்டு, அல் குர்ஆன் நமது குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது, இப்ப வாங்க இந்த குர்ஆனை எங்களுடைய வீட்டுக்குள்ள எப்படி நாங்க செயல்படுத்துவது, இதை எப்படி அமுல்படுத்துவது, குர்ஆனிய குடும்பமாக எப்படி மாறுறது? எங்கட குடும்பம் குர்ஆனிய குடும்பமாக மாறி எங்கட ஊர் குர்ஆனிய ஊராக மாறுறதாக இருந்தால் நாங்க எங்கட வாழ்க்கையில சில அடிப்படைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, வீட்டுல ஊர்ல எப்ப நாங்க அல்லாஹ்வுடைய போதனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை வாழ வைக்கிறோமோ அப்பதான் அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்கிறது, பரக்கத்தாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அன்பு பார்வையோடு வாழ்ந்து விட்டு சென்ற சமூகம் யார்? யாரு? சஹாபாக்கள். அவங்க தான் முதலாவது ஜெனரேஷன். எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன சஹாபாக்கள். அபூபக்கர் அந்த தௌர் குகைக்குள்ள இருக்கிற பொழுதே அல்லாஹ் தஆலா என்ன குர்ஆன் வசனத்தை இறக்குறானா இல்லையா? அவரை சொல்றான் அல்லாஹ், இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவருடைய தோழர் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்றான். கைர். அப்ப அல்லாஹ் தஆலா அங்க என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். இது யகூலு லி ஸாஹிபிஹி, அல்லாஹ் நேரடியாக அவருடைய தோழராக காட்டுகிறான், தோழராக காட்டுகிறான். ரைட். அல்லாஹ் அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில விஷயங்களை நினைச்சாங்க. சில விஷயங்களை நினைக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? குர்ஆன் வசனமா இறக்குறான். புகாரில ஒரு செய்தியிலே வருது, 3 விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் இறக்குறான். அப்ப இந்த சமூகம் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? இன்னும் சில சஹாபாக்களுடைய பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதன் பெயரை சொல்லனா சாதாரண விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு சஹாபியோட பேரை சொன்னான். யார பேர்? இல்ல குர்ஆன். ரைட். இது முக்கியமான விஷயம் தான், இது கிளியர் பண்ணிட்டு போறேன். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு பேரை சொல்றான். அது யாரு? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான் எப்படின்னா, நீங்க இந்த சஹாபிட்ட என்ன குர்ஆனை ஓதுங்க. யார் அந்த சஹாபி? யாரு? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் வந்து சும்மா யாராவது ஒரு சஹாபிட்ட சொல்லி ஓத சொன்னானா அல்லது என்ற பேரை சொன்னானா? அல்லாஹ் என்ன செஞ்சான்? என்ற பேரை சொன்னானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்
உங்களோட பேரை சொல்லி ஓத சொன்னான். அப்ப அதை கேட்டு அப்படியே அழுகிறாங்க. அப்ப இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? இவர்கள் சிறப்பான சமூகமா அல்லது இன்று நாங்க வாழ்ற சமூகம் சிறப்பான சமூகமா? எங்கட ஊர் சிறப்பானதா? அப்ப உண்மையான உலகத்தினுடைய எல்லா அருள்களையும் பார்த்த சமூகம் யாரு? அந்த சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை பத்தி சொல்கின்ற பொழுது, அவர்களுடைய சிறப்புகளை பத்தி சொல்கின்ற பொழுது, ஒவ்வொரு சஹாபிக்கும் பல சிறப்புகள் சொன்னார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் பல சிறப்பு சொன்னார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண் சஹாபிய பெண்களை பற்றியும் பல சிறப்புகளை சொன்னாங்க. அவர்கள் எதை வச்சு உருவாக்கப்பட்டார்கள்? குர்ஆனை வைத்து உருவாக்கப்பட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு நற்சான்றிதழை குர்ஆனின் மூலமாக கொடுக்கிறான். இப்போ வாங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பது எங்களுடைய வீட்டுக்குள்ள, எங்களோட குடும்பத்துல குர்ஆனை கொண்டு வரணும். இப்ப குர்ஆன் என்பது முதலாவது அடிப்படை, குர்ஆனை நாம் ஓத தெரியும். குர்ஆனை என்ன செய்யணும்? எங்களுக்கு ஓத தெரியும். இப்ப இன்றைக்கு இந்த பயான், இந்த உரையில கேட்கும் பொழுது நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு ஓத தெரியுது, தெரியாம இருக்குது. இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க, நான் குர்ஆனை ஓதாம என்ற மௌத்து வந்துடக்கூடாது. இண்டையில இருந்து நான் எப்படியாவது, நீங்க உலகத்துல எதை வேண்டாலும் சம்பாதிங்க, உலகத்துல எதை வேண்டாலும் செய்யுங்க, அல்லாஹ் சொன்னபடி. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க குர்ஆனை ஓதாம மரணிச்சிடாதீங்க. குர்ஆனை ஓத தெரியாம மரணிக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம். மிகப்பெரிய வாழ்க்கையில அல்லாஹ் தந்த 60 வருஷத்துக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய அநியாயம். அன்புக்குரிய சகோதரர்களே, யாராக இருந்தாலும் முடிவு எடுத்துக் கொள்ளுங்க, நான் இண்டையில இருந்து குர்ஆனை ஓத தெரியலன்னா நான் படிப்பேன் என்று முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. ரைட். வெக்கம் இருக்கக்கூடாது. குர்ஆனை படிக்கிற விஷயத்துல வெக்கம் இருக்கக்கூடாது. நீங்க யார் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கிறார்களோ அவர்கள்ட்ட சொல்லி நீங்க படிங்க. உங்களோட வீட்டுல மனைவியோ பிள்ளைகளோ நீங்களோ யாராக இருந்தாலும், யார் ஒரு 5 பேர் இருந்தாங்கண்டா, முதலாவது விஷயம் 5 பேர் குடும்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால், இப்ப அந்த 5 பேர்லையும் யாருக்கு குர்ஆன் ஓத தெரிய இல்லையோ 4 பேரும் சேர்ந்து அவரை ஓத வச்சிருங்க. 4 பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத தெரியுது, வாப்பாக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னு சொன்னால் 4 பிள்ளைகளுக்கும் கடமை வாப்பாக்கு குர்ஆனை சொல்லி கொடுக்கிறது. சில பொழுது, அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்போ உள்ள வசதிகள் கிடையாது. இப்போ நிறைய ஹாஃபில்கள், நிறைய காரிகள் படிக்கிறத யூடியூப்லேயே படிச்சிடலாம். அதனால நீங்க யூடியூபை உஸ்தாத் ஆக்கிறாதீங்க. அது ஒரு துணை சாதனமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடிப்படைய தகுந்த ஆலிம்கிட்ட போய் படிங்க, தகுந்த ஆலிம்கிட்ட போய் படிங்க. குர்ஆன் ஓத படிக்கிறது என்பது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படி நீங்க பெரிய எண்ணத்துக்கு போகாதீங்க. இப்ப உள்ள சிஸ்டத்தின் அடிப்படையில் 7 மணித்தியாலத்துல படிக்கலாம். நாங்க 7 மணித்தியாலத்துல படிச்சு கொடுத்து ஓத வச்சும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ். இங்க அல்மனார்ல 7 மணித்தியாலத்துல குர்ஆன் ஓதுறாங்க. அப்ப 7 மணித்தியாலம் என்பதை ஒவ்வொரு வாரம் எடுத்தா 2 மாசத்துல குர்ஆன் ஓதலாம். ஒரு வாரம் ஒரு நாள் வந்தா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா 2 மாசத்துல குர்ஆன் ஓதலாம். பெரிய ஒரு விஷயம் அல்ல. இந்த 7 மணித்தியாலத்தை செலவழிச்சு எனக்கு அல்லாஹ்ட ரப்பு, அந்த ரப்புடைய குர்ஆன வார்த்தைகளை படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனா நான் 50 வருஷத்தை என்ன பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நான் செலவழிச்சிட்டேன்னு நான் மௌத்தா போற நேரத்துல அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கதறும் பொழுது, கபருக்குள்ள வைக்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளுடைய கதறல்களோ, உங்களுடைய நண்பர்களுடைய கதறல்களோ, உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய மனைமக்களுடைய கதறல்களோ அங்கு வேலை செய்யாது. அப்ப நான் கபருக்குள்ள இருக்கும் பொழுது ஓதின குர்ஆன் சூரா முல்க், குர்ஆன்ல வந்த அத்தியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில ஷஃபாத் செய்யும், பரிந்துரைக்கும் இந்த மனிதனுக்காக சூரா முல்க். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் சூரா முல்க். எப்போ வேண்டாலும் ஓதலாம் சூரா முல்க். 2 சரியான செய்தி, சூரா முல்க். அப்ப இது ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சூரா முல்க் ஓதுனா கபுர வேதனைகள். இப்ப இந்த தனிமையில போகும் பொழுது நீங்க உங்களோட மனைவிக்கு செலவழித்த 1 கோடி இந்த கபுர்ல வேதனையில இருந்து உங்களை பாதுகாக்காது. நீங்க ஓதுன சூரா முல்க் உங்களை பாதுகாக்கும். அந்த முல்க் ஓதுறதுக்கு 30 நிமிஷம் கொடுக்கறதுக்கு நமக்கு ரெடி இல்லை. ஆனா மனைவியோட ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் பேசுறோம், பிள்ளைகளோட 2 மணித்தியாலம் பேசுறோம்.
எங்களோட நிலைமை எங்க மாறி இருக்குது? குர்ஆனை படிங்க சகோதரர்களே. ஆனா இன்றைக்கு ஒரு கவலையான விஷயம் என்னடா, நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா அவர் பெரிய தஃப்சீர், பெரிய பெரிய அறிஞர் மாதிரி பேசி கொண்டிருப்பார். குர்ஆன் ஓத தெரியாது, அவர் பெரிய பெரிய பாடங்கள் தான் படிப்பாங்க, பெரிய பெரிய புத்தகங்கள் தான் படிப்பாங்க. அடிப்படை குர்ஆன் தெரியாமல் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகை இல்லை என்றால் அவன் காஃபிர். அதுக்கு பிறகு நீ தஃப்சீரை படிச்சா என்ன, ஃபிக்ஹ் படிச்சா என்ன? நிறைய பேர் மௌலைமார்கள், பயான் பண்ணுவர்கள், 4 மாச கோர்ஸ் முடிக்கிறது, 5 மாச கோர்ஸ் முடிக்கிறது, இஸ்லாமிக் இதுல நாங்க படிச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓத தெரியாது. ஒரு வசனத்தை ஓதி பயான் பண்றாங்க, குர்ஆனுக்கு தர்ஜமா தப்பு தப்பா சொல்றாங்க. குர்ஆன் ஓதும் பொழுது ஒவ்வொரு மகாரிஜில் ஹுரூஃப், ஹர்ஃபுகள் எப்படி வெளியாகும், லாதுக்கு லாப சொல்றாங்க, லாமுக்கு லாத சொல்றாங்க, தப்பு தப்பா ஓதுறாங்க, தப்பு தப்பாக அர்த்தம் செய்யறாங்க. ஆனா அவங்க தான் ஊர்ற பெரிய அல்லாமா. இது ஒரு பெரிய முசீபத். இது தமிழ் உலகத்திலேயும் ஒரு சில இலங்கை போன நாடுகளிலும் இந்த மாதிரி முசீபத் இருக்குது. அரபு உலகத்துல பாருங்க, எல்லாருமே என்ன செய்யறது, 4 மாசம் தமிழ்ல இஸ்லாத்தை படிக்கிறது, குர்ஆனை தமிழ்ல படிக்கிறது, ஓத தெரியாது, ஆனால் பெரிய அல்லாமா. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்ன சொன்னா, இந்த நிலை இப்படி பெரிய மட்டத்தில் இருக்கும் என்றால் வீட்டுக்குள்ள குர்ஆனுடைய சூழல் எப்படி இருக்கும்? அதனால சகோதரிகளே, நீங்க உள்ளத்துல மனசுல உறுதியான நீத்து வைங்க, குர்ஆனை ஓத படிங்க. நீங்க வாப்பாமார் உம்மாமார் வெக்கப்படாதீங்க. இன்றைக்கு உங்களோட பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் நல்ல குர்ஆனுடைய பிள்ளைகளாக இருந்தா அந்த பிள்ளைகள்கிட்ட போய் படிங்க. இன்றைக்கே முடிவெடுத்துருங்க, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று இருந்தால், முதலாவது நான் சொல்றது இது, குர்ஆன் ஓத தெரியாது, இந்த அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் தால் இந்த வார்த்தைகள் இது சரியாக்குங்க. நிறைய பேர் என்ன ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் மாலிகி யௌமித்தீன், இந்த குர்ஆன் ஓதல் அல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஆ எப்படி உச்சரிக்க, ஆலமீன் அல்ல ஆலமீன். மாலிகி மாலிகி இல்ல மாலிகி. இந்த காஃப் எப்படி உச்சரிக்கிறது, சில இய்யாக நஅபுது இல்ல இய்யாக நஅபுது, சிலவங்க நஅபுது இய்யாக, பிழை வா வரக்கூடாது. அப்ப இதெல்லாம் படிக்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் முதலாவது அடிப்படை ஓதுறது, அடிப்படையான அம்சம் குர்ஆன்ல ஓதணும். மகாரிஜுல் ஹுரூஃப் வஸ்ஸிஃபாத், ஹர்ஃபுல் எப்படி வெளியாகுது, ஹா எப்படி உச்சரிக்கிறது, ஹா எப்படி உச்சரிக்கிறது, ஐன் எப்படி உச்சரிக்கிறது, தால் எப்படி உச்சரிக்கிறது, சா எப்படி உச்சரிக்கிறது, உச்சரிப்புகளை பழகுங்க. அன்புக்குரிய சகோதரர்களை, நான் இப்ப 7 மணித்தியாலத்தில் படிக்கலாம் என்பதை இலகுபடுத்தி சொன்னேன். ஆனால் 18 வருஷங்கள் படித்தவர்கள் கூட இன்னும் குர்ஆனை திருத்தி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நம்முடைய உச்சரிப்பு, நம்முடைய ஓதல், தஜ்வீத் அது நாளுக்கு நாள் அபிவிருத்தி ஆகணும். இதுதான் டெவலப். ஊர்ல வீட்டுல இப்படி நாங்க பண்றதெல்லாம் டெவலப். குர்ஆன்ல எவ்வளவு உங்களோட அறிவு இருக்குது, குர்ஆன்ல எவ்வளவு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டுல நான் ஏன் ஆழம் அழுத்தி சொல்றேன்டா, இன்று இருக்கின்ற நிறைய சந்ததியினர், நிறைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத தெரியாமலே வளர்ந்திருக்கிறார்கள். அதாவது வெக்கம் இல்லாமலே எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, சினிமா பாட்டெல்லாம் நிறைய பாடம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்கட வீட்டுக்குள்ள எங்கட பிள்ளைகள் +2 முடித்திருக்கிறது. ஏண்டா முதலாம் வகுப்பு ஆரம்பத்திலேருந்து குர்ஆனுக்கு போவாங்க, 5, 6, 7, 8ஓட குர்ஆன் மதரசா நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் குர்ஆனை கையில தொட மாட்டாங்க, மொபைலோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துல குர்ஆன் மறந்து போய்விடும். +2 முடிஞ்சுக்க போறோம், அவரு குர்ஆன் ஓத சொன்னா குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் ஓதுங்கன்னா சிரிக்கிறாங்க. இன்று குர்ஆனோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெட்கக்கேடு சகோதரிகளே. ஏனென்றால் இன்று அவ்வளவு சோசியல் மீடியாவுக்கும் மொபைலுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்றா வீட்டிட சூழல். முதலாவது வீட்டிட சூழல். அதனாலதான் நான் சொல்றேன், வீட்டில் அன்புக்குரிய சகோதரிகளே, வீட்டில் யாருக்கு நீங்க ஒரு பட்டியல் போடுங்க. கணவன் மனைவி, நீங்க வீட்டில் இருந்தா கணவன் மனைவி 2 பிள்ளைகளா 4 பேர் பேரை போடுங்க. குர்ஆன் ஓத தெரியுமா தெரியலையா பாருங்க. பார்த்து யாருக்கு குர்ஆன் ஓதுறதுல ஆக குறைந்த லெவல்ல இருக்கிறாரோ அவரை 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, சரிப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஆலிமை பிடிச்சி செலவழிங்க. சும்மா என்ன செய்யறது, ஒரு மௌலவியை பிடிச்சி வாங்க வீட்டுக்கு வாங்க, அல்லது நான் அவர்கிட்ட பேத்து ஓதிட்டு வர இல்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து நீங்க குர்ஆனுக்கு செலவழிக்கிறது இருக்குதே, அதை நீங்க எவ்வளவு செலவழிச்சாலும் அது பரக்கத்தான். நீங்க ஒரு ஆலிமுக்கு போயிட்டு 1 மாசத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஆனா நாங்க எங்கட நகை வாங்குறதுக்கு, பிள்ளைகளுக்கு அது செய்யறதுக்கு, இது செய்யறதுக்கு, வீடுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனுக்கு நாங்க செலவழிக்கிறது இல்லை. அதெல்லாம் ஓசியில படிக்கணும். ஏன்னாக்கா மௌலைமார் அதுக்கு குர்ஆனை படிச்சு கொடுத்தா சம்பளம் எடுக்கலாமான்னு வேற ஃபத்வா.
அதுக்கு எடுக்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இன்ன ஹக்கமா அஹத்தும் அலைஹி அஜ்ரன் கிதாபுல்லாஹ். இந்த உலகத்திலே நீங்க கூலி எடுக்கிறதுக்கு மிக பொருத்தமான ஒன்று குர்ஆன். ஹதீஸ் புகாரில் வருது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க கூலி எடுக்கிறதுக்கு மிக தகுதியான ஒன்று இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். ரசூலுல்லாஹ் அதை சாப்பிட்டாங்க. கொடுத்த ஆடு, அந்த புகாரில் வர செய்தியில ஆடு ஒன்று கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அதுல இணைக்கின்றாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தவறு செஞ்சாங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நீங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு செலவழிங்க. எல்லாம் ஓசில கிடைக்கிறது நிரந்தரமா இருக்காது, அதுல பெருமதி வழங்காது. ஒரு ஆளுங்கிட்ட போங்க, போய்த்து படிங்க. குர்ஆனை ஓத தெரியாம மரணிச்சிடாதீங்க சகோதரர்களே. அப்படி மரணிக்கிற உடலும் ஒரு மரக்கட்டையும் ஒன்று என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன் மரம் கூட அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின்ன வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி அலம் தர அன்ன அல்லாஹ் யஸ்ஜுது லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வஷ்-ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ் ஷஜரு வத் தவாப். சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், முன்னால் உள்ள பனி இஸ்ராயில். ரெண்டாவது சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான் 7 வானங்கள் 7 பூமி எல்லாம் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் சூரா ஹஜ்ஜில், நபியை நீங்க பார்க்கலையா, எல்லாம் அல்லாஹ் சஜதா செய்து. மா ஃபிஸ் ஸமாவாத் வானங்கள்ல உள்ளது, பூமியில உள்ளது. வஷம்ஸ் வல் கமர் சூரியன் சந்திரன் நட்சத்திரம், வல் ஜிபால் மலைகள், வஷஜர் மரங்கள், குர்ஆன் எல்லாம் அல்லாஹ் சஜதா செய்து. மரங்கள் அல்லாஹ்வை சஜதா செய்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மரத்தினுடைய இலை கீழே விழாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். கல்லு மலைக்கு மேல் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தால் அந்த கல்லு மலை அதனுடைய குர்ஆனுடைய கனதியை சுமக்க முடியாமல் சுக்குநூறாகிவிடும். நாங்க ஓதவே படிக்கலையே. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. அந்த வசனங்கள் நீண்டதின் அடிப்படையில் சுருக்கி சொல்றேன். وَإِنَّ مِنْهَا மலைக்கு மேல ஒரு கல்லு கீழே உழுவுது என்றாலும் அல்லாஹ் சொல்றான் மலையில இருந்து விழக்கூடிய சில கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கீழே விழுகிறது. மழை பெய்யுது, மலையில இருந்து கல் உருண்டோடி வருது நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சொல்ல என்ன சொல்றான், وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. கற்களில் சில கற்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால கீழே விழுது. நமக்கு இன்னும் அச்சம் வரையிலே. நாளைக்கு அல்லாஹ் என்கிட்ட கேட்பான், நான் உனக்கு குர்ஆனை தந்தேன், நீ ஓதுனியா, குர்ஆனை படிச்சியா? எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். முதலாவது கடமை ஓத எனக்கு தெரியல, சரியான தஜ்வீதை பேணி நான் ஓத இல்லைண்டா என்ற சூரா ஃபாத்திஹாட நிலைமை என்ன? அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் ஓதுறோம்? பிள்ளையோட ஓதினால் நான் இறக்கி வச்சதை இவன்ட டிசைன்ல இவன்ட ஸ்டைல இவன் ஓதுறானே அல்லாஹ் நினைச்சா என்ன சோதர்களை பதில் சொல்ல போறோம்? என்ன பதில் சொல்ல போறோம்? ஒரு அரசட்டையோ ஒரு மந்திரிட்டையோ ஒரு பெரிய ஒரு பிரபலியத்திலேயோ போனா எப்படி அழகா போறோம், அவரோட எப்படி பேசணும்னு திட்டமிட்டுட்டு போறோம், அதுக்காக சில கோசல் முடிச்சுட்டு போறோம். ஆனா ரப்புடைய வார்த்தைகள் ஏளனமாக இருக்கிறது, ரப்புடைய வார்த்தைகளோட பெருமை தெரியாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சலஃபு ஸாலிஹீனுடைய வாழ்க்கை ஒரு பட்டியல் இருக்கிறது. சலஃபு ஸாலிஹீன்கள் குர்ஆனுடைய எப்படி இருந்தார்கள்? குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாலே அதுக்கு மேல அடுத்த வசனம் ஓத முடியாம தேம்பி அழுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்க எப்ப அழுதிருக்கிறோம்? என்ன மெசேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை அழ போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கான அபூபக்கர் பக்காஅன் இந்த கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத 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 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் அச்சத்தால. கான உமர் வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வக்காஃப நிறுத்தி ஓதுவார்கள். சில சஹாபாக்கள் குர்ஆன் வசனத்தை ஓதினா அந்த வசனத்தை தாண்ட மாட்டார்கள், ஃபஜ்ருடைய நேரம் வந்துடும். சில சலஃபு ஸாலிஹீனுடைய வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் வந்தும் குர்ஆனை கையில் எடுத்து குர்ஆனை ஓத பலகையில படிக்கையிலன்னு சொன்னா நாங்க எங்கட குடும்ப வாழ்க்கையில நாங்க ஃபெயிலியர். நாங்க என்ன சொல்றது தெரியுமா? என் மகனை படிக்க வச்சு நான் இந்த லெவல்ல ஆக்கி இன்றைக்கு என் புள்ள பிரான்ஸ்லேக்கு, யூகேலேக்கு, கனடாவிலேக்கு, சுவிஸ்லேக்கு, ஜெர்மனில இருக்குது. அந்த புள்ள ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா 1 ஹவருக்கு 1 மணித்தியாலத்துக்கு 2 கோடி 3 கோடின்னு சொல்றோம். ஆனா அந்த பிள்ளை வாப்பா ஜனாசாவாக முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. வாப்பாவுடைய அந்த ஜனாசா தொழுகைக்கு எத்தனை ரக்காத்துன்னு கேட்குது அந்த புள்ள. எத்தனை ரக்காத்? 4 தக்பீர்.
அந்த 4 தக்பீர் என்று கூட தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஓதுறதுன்னு தெரியாது, அந்த தந்தைக்கு என்ன துவா செய்யறன்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை எங்க இருக்குது, ஒரு ஹவர்ல இவ்வளவு சம்பாதிக்குது, என்ன பிரயோசனம்? ஏன் அல்ல தந்தான் பிள்ளைய? மரணித்த பிறகு தந்தை எனக்காக வாழ்ந்தார், எனக்காக கஷ்டப்பட்டார், எனக்காக சிரமப்பட்டார் என்று சொல்லி நடுநிசியில் ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால சஜிதாவில் நெத்திய வச்சு, யா அல்லாஹ் இந்த வாப்பா மன்னிச்சிரியா அல்லாஹ், என் உம்மா மன்னிச்சிரியா அல்லாஹ், எனக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தார் என்று கேட்கிற மனோநிலையை உருவாக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை நீங்க எந்த வளர்ப்பொழுத்திருக்கிறீர்கள்? உது செய்ய தெரியாது, தொழ தெரியாது, சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, ஆனா எல்லா படிப்பையும் கொடுத்தீங்க, அல்லாஹ்வை கொடுக்கல என்றால் நீங்க ஒன்னையுமே கொடுக்கல. எல்லாம் கொடுத்திருக்கிறேன், எல்லாம் தெரியும், எல்லா நியூஸும் தெரியும், எல்லாம் தெரியும் என்றா அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நீங்க கொடுக்கலன்னா ஒண்ணுமே நீங்க கொடுக்கல சகோதரர்களே. மகன் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, என்ன லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, அதெல்லாம் தப்பு கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பரக்கத். அது இருக்குது, பணம் இருக்குது, ஒரு 40 பேர் 50 பேர் மதரசாக்கள் இந்த கூட்டி வச்சு என்ன புள்ள வாப்பாக்கு கத்தம் ஓதுறாரு, என்ன பிரயோசனம்? போமா? போகாது. அப்படின்னு பெரிய வசதி உள்ளவங்க சொர்க்கத்துக்கு எல்லாம் ஒவ்வொரு மாசத்துக்கு மாசம் அவங்களோட சொந்தக்காரங்களும் அனுப்பிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, 1000 குர்ஆன் முடிச்சிருக்கிறோம், 1000 ஹாஃபிஸை கூட்டி வந்து காசை கொடுத்துட்டால் ஹாஃபிஸ் மார் கடன்னு குர்ஆனை ஓதிட்டு அவங்க காசை எடுத்து அவங்க போயிடுவாங்க. இது கூடாது. என்ன இவர் என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமைக்கு கிழமை மாசத்துக்கு மாசம் சொர்க்கத்துக்கு அனுப்புற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. குர்ஆன் ஓதி மரணித்தவர்களுக்கு ஓதி பெக் பண்ணி அனுப்புறதல்ல குர்ஆன். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை படித்து கொடுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப வீட்டுல என்ன ஏற்படுத்த வேண்டும் என்றா குர்ஆனுடைய சூழல் உருவாக்குங்க, பிள்ளைகளுக்கு குர்ஆனை படிச்சு கொடுங்க. குறிப்பாக அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க குர்ஆனை படிச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிற நிலை இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது. அப்படி இல்லை, நல்ல ஒரு ஆலிமை வச்சு படிச்சு கொடுக்குறீங்கன்னா அதுவும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதே நேரம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு நாம நஷ்டவாளியா இருக்கக்கூடாது. நாளைக்கு மறுமையில உங்களோட பிள்ளை உங்களுக்கு உதவி செய்யாது. فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ. மறுமை நாள்ல எல்லாம் விரண்டு ஓடுவார்கள், எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். மனைவி கணவனை பார்த்து விரண்டு ஓடுவோம். உனக்காக வேண்டிதாமா நான் வெளிநாட்டுல துபாயில இருந்தேன், நீ ஓடுறியன்னு கேட்டா அதெல்லாம் சரி வராதுன்னு அவ ஓடுவா. புள்ள ஓடும், இங்கால ஓடும், இங்கால ஓடும். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ராஉ அல்-குர்ஆன ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுங்க, உங்களோட மனைவி பிள்ளையெல்லாம் விரண்டோற நேரம் குர்ஆன் உங்களுக்காக பரிந்துரைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நாங்க நேரத்தை செலவழிக்கிறோமா? மனைவி மக்கள் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் விரண்டோடுகின்ற வேளையில் நாங்கள் ஓதிய குர்ஆன் வரும், சூரா பக்கரா வரும், ஆலி இம்ரான் வரும், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இவன் என்ன ஓதுனான், யா அல்லாஹ் விழித்திருந்து என்ன ஓதுனான், யா அல்லாஹ் சரியான உச்சரிப்போடு ஓதுனான், யா அல்லாஹ் அதுக்காக பல மணி நேரம் செலவழித்தான், யா அல்லாஹ் இவன் பாவத்தை மன்னிச்சிரு என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்காக பேசும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வீட்டில் உங்களோட பிள்ளைகளை நீங்க குர்ஆனுக்குரிய பிள்ளைகளாக மாத்திட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாளை மறுமையிலே ஒரு கிரீடம் அணிவிக்கப்பட்டு உங்களை கண்ணியப்படுத்தப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரு நல்ல ஹாஃபில்களை குர்ஆன் ஓதக்கூடிய ஹாஃபில்களை பிள்ளைகளை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய கண்ணியத்தை கொடுப்பான். எல்லாருக்கும் மத்தியில இவருக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். பார்ப்பாங்க, யார் இது? இன்னாருடைய தந்தை தான் இவர், பிள்ளைகளை இவர் இப்படி உருவாக்கி இருக்கிறார், ஹாஃபிலாக உருவாக்கி இருக்கிறார். அந்த நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மக்களும் இருக்கிற நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், யகால் சொல்லப்படும், லிசாஹிபில் குர்ஆன் குர்ஆனுடையவருக்கு சொல்லப்படும். குர்ஆனை ஓதி விளங்கி அமல் செய்து அதன்படி வாழ்ந்த ஒருவருக்கு சொல்லப்படும், இக்ரா நீ ஓதுவீராக, ஓதுவார். வர்க உயர்ந்து கொண்டே செல்வீராக, உயர்ந்துகிட்டே போவாரு. வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்ஸிலதக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா ரவாஹு அபூ தாவூத். அப்ப எல்லா மக்களும் இருக்கிற நேரம் இவர் குர்ஆனை ஓதுவார், உயர்ந்து கொண்டு செல்வார். எங்க உயர்ந்து கொண்டு செல்வாரு? எல்லா அமல்களும் சொர்க்கத்தை பெற்று தரும். இந்த குர்ஆனை ஓதி அமல் செஞ்சு மனப்பாடம் செஞ்சா சொர்க்கத்துல தரஜாவை கூட்டும். இப்ப எல்லாரும் ஒரே சொர்க்கத்துல இருக்க மாட்டாங்க, தரஜாவில் வித்தியாசம்.
என்னை விட ஒரு ஆள் சுபஹானல்லான்னு ஒரே ஒரு வாட்டி கூட சொல்லி இருந்தாருண்டா அவர் எனக்கு மேலே இருப்பார் தரஜாவில். எல்லாரும் ஒரே சொர்க்கமா இல்ல அன்புக்குரிய சகோதரிகளே. அப்ப சுவர்க்கத்துல தரஜாவில் உயர்ந்து கொண்டே செல்வார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அங்கே சொல்லப்படும், வரத்தில் நீட்டி நிறுத்தி ஓதுவீராக, கமா குந்த துரத்தில் ஃபி துனியா, இந்த உலகத்துல நீ நீட்டி நிறுத்தி ஓதியது போன்று இங்கும் நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக. ஃபஇன்ன மன்சிலத்தக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீ ஓதி முடிக்கிற இடம்தான் நீ தங்குற இடம். அப்ப இவர் ஓதுவார் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிச்சு சூரா ஃபாத்தியா அலிஃப் லாம் மீம் என்று ஓதி ஓதி அதுக்கப்புறம் சூரா பக்ரா அலி இம்ரான் நிசா மாயிதா அன்ஆம் ஆராஃப் அன்ஃபால் தௌபா அமாரி அலிஃப் லாம் மீம் சயகுல் தில்க ரசூல் அன்தனா வல் முஹ்ஸனாத் லா யஹிப்புல்லாஹு வ யஸ்மி வலா நகால மலு அலமு, இப்படி ஜுஸுகள் ஓதிக்கிட்டே போவாரு. கடைசியில மீனல் ஜின்னதி வன்னாஸ்னு சொல்லும் பொழுது போய் தரஜா எங்க போய் நிற்கும்? ஏண்ட மகன் இந்த உலகத்துல பிரைஸ் வாங்குறது சர்டிபிகேட் வாங்குறது அல்ல விஷயம். ஏண்ட மகன் இந்த நிலைக்கு வரணும். நான் தான் அப்படி பாடமாக்கல, என்னாலதான் முடியல அப்படின்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை குர்ஆனுக்குரியவர்களாக மாத்துங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை அடையாளப்படுத்தினாங்க. யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனுடையவர்களே, அவு திரு இத்ர் தொழுங்க, ஃபஇன்னல்லாஹ வித்ர் யுஹிப்புல் வித்ர். இந்த உம்மத்தை எப்படி அஹ்லுல் குர்ஆனுடையவர்கள். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வீட்டில குர்ஆன் ஓதுகின்ற அந்த சூழல் உருவாக வேண்டும். எல்லாரும், எந்த குடும்பத்தில் இருக்கிற 5 பேரும் குர்ஆனை ஓதாமல் மரணிக்க கூடாது என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே. முதலாவது விஷயம். ரெண்டாவது, குர்ஆன்ல அலிஃப் பாத்தா அதே போன்று தஜ்வீதோட ஓதுறத ரெண்டாவது நாங்க பழக்கப்படுத்திக் கொள்ளணும். ஓதல்ல கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு ஆலிமை, ஒரு நல்ல ஒரு ஹாஃபில ஓத தெரிஞ்சவங்களை பிடிச்சு என்ன செய்யுங்க, அவங்ககிட்ட போயிட்டு ஓதல கொஞ்சம் சரி பாருங்க. என்றைக்காவது நமக்கு அந்த யோசனை வந்திருக்குதா? யாராவது நம்ம எல்லாம் டைட் பிஸி ஷெட்யூல். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கைங்கிறது, வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப டைட்டானது தான். ஆனால் நீங்க மௌத்தானாலும் கபருக்குள்ள வச்சாலும் நீங்க செஞ்ச வேலை எல்லாம் நடக்கத்தான் போகுது. எல்லாம் நடக்கத்தான் போகுது. நம்ம நினைப்போம், என்ன குடும்பத்தை பார்க்கறது யாரு, என்ன குடும்பத்தை பார்க்கறது யாருன்னு உழைப்பீங்க. மௌத்தாகி 3 நாள் தான் உங்களை பத்தி பேசுவாங்க, 5 நாள் பேசுவாங்க, அடுத்த முறை அடுத்த வருஷத்துக்கு பேசுவாங்க, பெருநாள் வந்தா அப்படி இப்படி குடும்பங்கள் சேரும்பொழுது பேசுவாங்க. அதுக்கு பிறகு நீங்களும் உங்களோட செயல்பாடுகள் மட்டும்தான். மனைவி யங்கா இருந்தா 100 ஆளை பாப்பா அம்மா பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க, என் மனைவி இவதான் வேணும், இவதான் சொல்லி. குடும்ப உறவுகள், இந்த பந்தங்களை நான் குறையா சொல்ல வரவில்லை. யதார்த்தத்தை புரிஞ்சு கொடுங்க சகோதரர்களே. நீங்க தான், நாங்க தான் நம்மட கபருக்கு தேடணும். எந்த பிள்ளை உத்தரவாதம் கிடையாது. நீங்க மௌத்தா போன பிறகு உங்களோட சொத்துக்களை பங்கு வைக்கிறதுல சில நேரம் போட்டி குடும்பம் பிரிஞ்சு அடி பிடிச்சி அதுல 2 பக்கமா பிரிஞ்சிருக்கும். நீங்க கபருக்குள்ள இருப்பீங்க, உங்களோட சொத்துக்காக அடிப்படி நடக்கும். அவர் ஒழுங்கா எழுதி வச்சுட்டு போனா சரிதானு சொல்லி உங்களுக்கு திட்டுவனும் பதுவா விடும் சில நேரத்துக்கு. அப்படி நடக்குதா இல்லையா? ஈமானோட இஹ்லாஸோட பிள்ளைகள் இருந்தா அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா போறதுதான் போய்த்தாரு, ஏதாவது ஒழுங்கா வெளியே வச்சுட்டு தொலைய வேண்டியதானு சொல்லி பதுவா செய்கின்ற சமூகமாக மாறிடுவாங்க. அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் சகோதரர்களே, இது ஆழமாக உள்ளத்துக்கிடுங்க. டைட் ஷெட்யூல், பிஸின்னு நினைக்காதீங்க. மவுத்து நீங்க பிஸியா இருக்கும்போது வரும். அல்லாஹ் எழுதி வச்சிட்டால் முற்படுத்தப்பட மாட்டா, பிற்படுத்தப்பட மாட்டாது. அப்ப எனவே அடுத்த ரமலான்ல நாங்க இருப்போமா இல்லையாங்கிறதும் தெரியாது. எல்லாரும் சொல்லலுமா, அடுத்த ரமலான்ல இருப்பேன் இன்ஷா அல்லாஹ், முதலாவது நோம்புல இருந்து குர்ஆன் படிச்சிருவேன் சொல்லலுமா? அடுத்த நாள் இருக்கிறது, அடுத்த நொடி இருக்கிறதே நமக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்ப எனவே தஜ்வீத சரி பாருங்க. குர்ஆன் ஓத தெரியுதா? தஜ்வீத சரி பாருங்க. யார்கிட்ட டைம் எடுக்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு கூலியை கொடுத்து நீங்க என்ன செய்ய ஓதுங்க. சும்மா உட்காந்துட்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு போவாதீங்க. நான் எல்லாம் நினைச்சிருக்கிறது இதை சொன்னா ஓகே அப்படின்னு. மார்க்க விஷயத்துக்கு செலவழிங்க சகோதரர்களே. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க, அந்த காலேஜ் இந்த காலேஜ் இப்படி சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிப்பாங்க சில பொழுது. ஆனால் குர்ஆனுக்கு ஒரு பிஞ்ச சட்டையையும் ஒரு பிஞ்ச வேக்கையும் கொடுத்துட்டு இந்த குர்ஆனுக்கு போ மதரசாக்கு. என்ன இது? அல்லாஹ்வுடைய கலாம சுமக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாம படிக்க போறது. இமாம் மாலிக்குடைய தாய் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய கூப்பிட்டு, இமாம் மாலிக் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, இமாமுல் மதீனா முவத்தா மாலிக், இமாமுனா ஷாஃபிஈ, இமாம் அஹ்மதுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபிஈ, அஹ்மதியார் இமாம் புகாரியுடைய ஆசிரியர், புகாரியார் இமாம் முஸ்லிமுடைய ஆசிரியர், இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள உம்மா கூப்பிட்டு நல்ல என்ன தலையை அப்படி துண்டால கட்டி அப்படி அத்தர் பூசி மணமெல்லாம் பூசி வாசனையெல்லாம் பூசி அழகான ஆடை அணிவிச்சு போய் தன்னோட ஒஸ்தாதிட்ட இருந்து இல்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒஸ்தாத்ல இருக்கிற அதவ படிச்சுட்டு வா மகன் அனுப்புவாங்க. எப்படி? நாங்க
எப்படி அப்படியே மாற்ற. ஏன்னா உலகம் இன்று உலகத்தில் தெரிகிறதுக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையை தவிர அல்லாவுடைய கூலிகளை எதிர்பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே என்ன செய்யணும் என்றால் அதுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து நாங்க என்ன செய்யணும், குர்ஆனை தஜ்வீது என்ற தஜ்வீதை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். ரைட். மூன்றாவது விஷயம், எங்களோட குடும்பத்துல தர்ஜமா குர்ஆனை எடுத்து எப்பயாவது வாசிக்கிறோமா? ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இங்க இல்லைண்டாலும் நாட்டுல போனாலும் சரி, உங்களுடைய ரூம்லயா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இதை சொல்லுங்க. சகோதரர்களே, நாங்க வீட்டுல எங்களோட மனைவி மக்கள் பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நண்பர்கள் 4 பேர் வந்தா ஒரு ஆள் அவர் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நாட்டில் இப்படியாமே ஆரம்பிச்சா இவர் அப்படியாமேங்குவார், இவர் இப்படியாம இப்படியே போகும் 2 மணி நேரம். அப்படி எடுக்கிறதுக்கு முன்னால் மொபைலை கொஞ்சம் வைங்க பாய், தர்ஜமா குர்ஆனை தாங்க, நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கேளுங்க, 2 வசனம் ஒரு பக்கம். அது அந்த சூழலை உருவாக்கி கொள்ளுங்க. உங்களோட நண்பருக்கு இதை சொல்லுங்க. சில பொழுது சில கூட்டங்கள் அது பயானாக்கிற கூடாது. இங்க அனுமதி இல்லாம, அரசு அனுமதி இல்லாம எதுவும் செய்யக்கூடாது. அது அரச நாட்டினுடைய குற்றம், அது கூடாது. பயானாக்கிறாதீங்க. நீங்க ஒரு ஆளுக்கு இதை சொல்லி கொடுங்க. உங்களோட வீட்டுல இதை உருவாக்குங்க. இப்போ ஒரு ஆளுக்கு குர்ஆனை படிச்சு காட்டுங்க. அவருக்கு படிக்க தெரியல, நீங்க படிச்சு காட்டுங்க. அவருக்கு நீங்க படிக்க சொல்லுங்க. அந்த சூழல் 4 பேர் இருக்கிறீங்களா, தனித்தனியா குர்ஆன் எடுங்க. நீங்க உங்களோட தர்ஜமா படிங்க பாய். இன்றைக்கு இந்த அத்தியாயத்தை படிங்க, சூரா நூஹ படிங்க, சூரா முஸம்மில படிங்க, இந்த சூரா ரஹ்மான படிங்க, சூரா வாக்கியா படிங்க, சூரா பக்ரா படிங்க, சூரா நூற படிங்க. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த 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 செட்டப் வரணும். இன்றைக்கு எடுத்தா இன்றைக்கு நாட்டு அரசியலை பத்தி பேசினா தெரியுது, விளையாட்டை பற்றி பேசினா தெரியுது, அந்த கட்சி இந்த கட்சி அவர் இவர்னு சொல்லி மணித்தியால கணக்கில் பேசுறாங்க. சூரா பக்கராவினுடைய உள்ளடக்கம் என்ன? பக்கராண்டா என்ன? மாடு. ரைட். உள்ளடக்கம் மாடை பத்தி அதான் சொல்லப்படுது. அது என்ன சொல்லப்படுது, ஏன் அல்லாஹ் அப்படி பேர் வச்ச, எப்படியான வசனங்கள் சொல்லப்படுது, அதுக்கு இமாம்கள் என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு போகாட்டியும் தர்ஜமா. ரைட். இதை நான் படிக்கணும். சூரா ஆல் இம்ரான் என்ன சொல்லப்படுது, நிசா என்ன சொல்லப்படுது, சூரா மரியம் என்ன சொல்லப்படுது. அப்ப அந்த படிக்கின்ற சூழல்கள் தர்ஜமா எடுத்து வாசிக்கணும். நான் என்ன செய்ய, தர்ஜமா எடுத்து வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். எங்களோட வீட்லையும் சரி, அதே மாதிரி எங்களோட நண்பர்களுக்கு மத்தியில நீங்க சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க இதை படிங்க, குர்ஆனுடைய தர்ஜமா படிங்க, குர்ஆனுடைய தர்ஜமா வாசிங்க என்று சொல்லி அந்த பழக்கத்தை உருவாக்கணும். குறிப்பாக வீட்டுல இங்க நீங்க ஃபெமிலியோட இருந்தால், குடும்பத்தோட நீங்க இருந்தால், உங்களோட வீட்டுல என்ன செய்யுங்க, மனைவி மக்களை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, ஒரு 15-20 நிமிஷம், அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, குர்ஆனுடைய தர்ஜமாவை ஆரம்பத்தில் இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்க ஆரம்பித்தால் அப்படி பழக்கமாகிவிடும். பிள்ளைகளுக்கு குறிப்பாக இப்ப வீட்டில் இருக்கிற இந்த தர்ஜமாவுடைய அந்த மொழிபெயர்ப்பினுடைய விஷயத்துல பிள்ளைகளுக்கு குறிப்பாக நீங்க குர்ஆனுடைய சம்பவங்களை சொல்லிக் கொடுங்க. குர்ஆனுடைய சம்பவங்கள் தானே. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த சம்பவம் விளக்கத்துக்கு போக கூடாது. குர்ஆன்ல எது சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா குர்ஆன்ல அவங்க ஈர்க்கப்படணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆன்ல அவங்க ஓதுறதை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அது ஒரு சிஸ்டம். அதாவது என்னடா, பிள்ளைகளுக்கு குர்ஆன் மனப்பாடம் ஆகுறதுக்கு, ஓதுறதுக்கு ஆசை வர்றதுக்கான ஒரு விஷயம் என்னடா, பிள்ளைகள் ஓதுறதை ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்க பதிவு செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. நாளைக்கு அந்த புள்ள இதை விட அழகா ஓதணும்னு ஆசை வைக்கும். நாளைக்கு இது ஒரு சிஸ்டம். அப்ப இதுல என்ன பிள்ளை இருக்கு திருத்தி கொடுங்க, என்ன பிள்ளைக்கு திருத்தி கொடுங்க. நாளைக்கு அந்த புள்ள இதை விட என்ன இன்னும் கூட ஓதி இன்னும் பதிவு செய்யணும். அப்படி அந்த பிள்ளைக்கு அதை ஆசை விட்டுங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க பிள்ளைகள் தூங்க போற நேரம் கணவன் மனைவி கொஞ்சம் போனை ஓரத்துல வச்சுட்டு பிள்ளைகளுக்கு குர்ஆனை பத்தி கேள்விகளை கேளுங்க. அல்லாஹ் தஆலா மனிதர்கள் என்று ஒரு அத்தியாயத்தை வச்சிருக்கிறான், அது என்ன சூரா? அப்ப அந்த பிள்ளை சொல்லு சூரத்து நாஸ். ஃபஜ்ர்னு ஒரு அத்தியாயம் இருக்குது, அதுக்கு தமிழ்ல சொல்லி ஏன்னா விடிய காலை, அப்ப அந்த சூரா. அதே மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் அல்லாஹ் தஆலா என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் கேள்விகளா கேளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு அதுல ஒரு ஆசையும் நாட்டமும் வரும். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில குர்ஆன்ல போட்டி ஏற்படுத்துங்க. போட்டின்னு சொன்னா எப்படி, நான் இந்த புள்ள அண்ணன் தங்கச்சின்னு சொன்னால் அண்ணன் ஓதுறத பாடமாக்குறத வச்சு தங்கச்சிக்கு நீங்க உற்சாகப்படுத்துங்க. அப்ப அந்த புள்ள என்ன செய்யும்டா, இவங்க 2 பேருமே அதை ஓதக்கூடியவர்களாக, இவ பாடமாக்குறத நானும் பாடமாக்கணும், இந்த போட்டி மனப்பான்மையும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்க ஒழுங்காக அதை நெறிப்படுத்தினால் அந்த பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்க ஆரம்பித்து விடுவார்கள். குர்ஆனோட ஒரு ஈர்ப்பு வரும். எனவே நாங்களும் அதை ஏற்படுத்திக் கொள்ளணும். நாங்க இன்றைக்கு எங்களுக்கு இத்தனை வயசாயிருச்சு, குர்ஆனை படிக்க இல்லை அப்படின்னு நினைக்காம குர்ஆனை எழுத்துக்களை படிச்சு, தஜ்வீதை படிச்சு, தர்ஜமா வாசிச்சு, தஃப்சீரை வாசிச்சு, சில முக்கியமான சூறாக்களை பாடமாக்குங்க. சகோதரர்களே, பாடமாக்க டைம் கொடுங்க. இன்றைக்கு 15-20 வருஷமா குல்லாத் ரப்பில் ஃபலக், குல்லாத் ரப்பின் நாஸோடைய தொழுகை போகுது, அப்படியே இல்லையா? நிறைய பேர் தொழுகை எதோட போகுது, எனக்கு கேட்டதை நான் சொல்றேன், இதோட போகுது, தொழுகை சேர்மான்னு கேட்பாங்க. லுஹருக்கும் குல்லாத் ரப்பில் ஃபலக், குல்லாத் ரப்பின் நாஸ், அஸருக்கும் குல்லாத் ரப்பில் ஃபலக், குல்லாத் ரப்பின் நாஸ்.
அப்ப இப்படியே தொழுக போகுதே, இது தொழுக கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுக கூடும், விளைஞ்சா ஃபத்வாண்ட அடிப்படையில் தொழுக கூடும். ஆனால் நீங்க அதை வழக்கமாக்காதீங்க. சூறாக்களை பாடமா, சூரா தாரிக், சூரா அபஸ், சூரா நாசியா, சூரா நபா, முர்சலாத், கொஞ்சம் சூறாக்களை மனப்பாடம் செய்யுங்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சொல்லி குறிப்பாக கடைசியாக ஒரு விஷயம், குர்ஆனை பத்தி இப்படி பேசுறேன்டா, இது ஒரு பரந்த தலைப்பு, இப்படியே சொல்லிட்டு போகலாம். கடைசியாக ஒரு விஷயம் என்னென்றால், இந்த குர்ஆனுடைய போதனைகள் வீட்டுக்குள்ளே இருக்குதா முக்கியமா பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. குடும்பத்துக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க. குர்ஆன் சொல்லுது, ஏண்ட வீட்டுல தொழுகையாளிகள் இத்தனை பேர், பிள்ளைகள் தொலை இல்லையா, தொலை வைங்க. பிள்ளைகள் தொழாம இருக்கிறாங்க, நோன்பு பிடிக்காம இருக்கிறாங்களா, நோன்பு பிடிக்க வைங்க. அதுக்கு வாப்பா அம்மாமார் முன்மாதிரியா இருங்க. அல்லாஹ் சொல்றான், வீணானவற்றை விட்டு அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். யாரு? மூமின்கள். அப்ப வீணானவற்றை விட்டு நான் தவிர்ந்திருக்கிறேனா? அப்ப என்ன, மியூசிக்கு, படம், சினிமா இதை பார்க்கறதுல இருந்து வாப்பா தவிர்த்து கொள்ளணும், உம்மாவும் தவிர்த்து கொள்ளணும், பிள்ளைகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க தொழுங்க, நல்ல விஷயங்களை ஈடுபடுங்க, நல்லதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த குர்ஆனுடைய போதனைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத், இது எங்களுடைய குடும்பத்தில் இருக்குதா? அப்ப எனவே இப்படியாக குர்ஆனுடைய போதனைகள் எங்களுடைய வீட்டுக்குள்ள வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்துல குர்ஆனுடைய மாஹோல், சூழல் உருவாகும். அப்ப ஓதுறதினூடாக, தஜ்வீதை சரிபார்க்கிறதினூடாக, ஹிஃபில் பண்ணுவதினூடாக, தர்ஜமா வாசிக்கிறதினூடாக, தர்ஜமா வாசிச்சு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம். தஃப்சீர்கள் வந்திருக்கு, இப்னு கஸீர்லாம் தஃப்சீர் வந்திருக்குது, வாங்கி படிங்க, தஃப்சீரை படிங்க, அதை அமல் செய்யறது. அதே மாதிரி நீங்க எத்தி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குர்ஆனுடைய வசனம் ஒன்று தெரியுதா, அதை சொல்லி கொடுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்றான், நோன்பு பத்தி அல்லாஹ் சொல்றான், இப்படி எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். குறிப்பாக நீங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக, குடும்பமாக, பிள்ளைகளாக, இவங்க எல்லாருக்கும் நீங்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கடைசியில மொத்தமாக எங்களுடைய குடும்பம் சொர்க்கத்திலையும் இங்கு வாழ்ந்ததை போன்று நிம்மதியாக வாழ வேண்டும். கடைசியாக எப்படிப்பட்ட அந்த குடும்பம், அதனுடைய இலக்கு என்னண்டா, என்ற பிள்ளை 15 வயசுல மூத்தா போனாலும் சரி, அதனால கவலை இருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் 20ல மூத்தா போனாலும், 50ல மூத்தா போனாலும், என்ற வாப்பா மூத்தா போனால், என்ற உம்மா மூத்தா போனால், எல்லாரும் இந்த உலகத்துல மூத்தா போறோம். பிறந்தவர்கள் மரணிப்பார்கள் என்பதுல மட்டும்தான் உலகத்துல கருத்து வேற்றுமை இல்லை. வேற எல்லாத்துலயும் கருத்து வேற்றுமை இருக்குது. மௌத்துல கருத்து வேற்றுமை இருக்குதா? அப்படி சொன்னா அவன் பைத்தியம் தான் இருப்பான். அப்ப எனவே மூத்தாக போறோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? என்னோட பழகினவங்க, என்னோட கூட பிறந்தவங்க, என்னோட வாழ்ந்தவங்க, என்ற உம்மா வாப்பா யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்துக்கு போனா என்ன நிலைமை? நிரந்தரமா இருப்பாங்க. நான் சொர்க்கத்துல இருக்கிறேன், என் உம்மா நரகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அந்த நேரத்தில் அந்த வேதனை விளங்காது. சொர்க்கவாதி இன்பத்துல தான் இருப்பார். இந்த உலகத்துல இருந்து யோசிப்பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு 3 வருஷம் பிள்ளைய பெற்றெடுத்த பிள்ளை, நான் பிறந்த உடனே வெளிநாட்டுக்கு வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. அந்த பிள்ளைய பார்க்கணும் துடிப்புமா இல்லையா? 5 வருஷத்துக்கு பிறகு போனாலும் துடிப்புமா இல்லையா? அப்ப 5-10 வருஷத்துக்கே இந்த துடிக்கிறோம்டா, நெடூடி காலம் பிரிஞ்சு அவங்க சொகுசா சந்தோஷமா இருந்தா பரவாயில்லை, நெருப்புக்குள்ள பொசுக்கப்பட்டு கொண்டிருந்தால் அந்த நிலை எப்படி இருக்கும்? என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம். அப்ப என்ன எங்கட உள்ளத்துல வரணும்டா, அல் குர்ஆனை எங்களோட குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தா தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய சந்தர்ப்பத்துல யுத்தம் முடிஞ்சு வாராங்க. ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் உம்மு ஹாரிஸா வாராங்க. எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா வராங்க. அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய சின்ன மகன், அதாவது அவர் ஒரு 10-15 அந்த வயசுக்கு உட்பட்டவர், ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. ஹாரிஸா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட யுத்தத்துக்கு வந்தார் யா ரசூலல்லாஹ், என்ற ஒரு புள்ள. அந்த தாய் சொன்னாங்க, என்ற ஒரு புள்ள உங்களோட வந்தாரு, எல்லாரும் வந்துட்டாங்க, இப்ப அவரை காண இல்லை. இப்ப அவங்களுக்கு என்ன மனசுல தெரிஞ்சிருச்சு, போன யுத்தத்துக்கு போன புள்ள இல்லை, ஷஹீதாக போயிடுச்சு. இப்ப ஒரு தாயோட மனநிலை எப்படி இருக்கும்? புள்ள போச்சுது, 15-20 வயசு சின்ன வயசு புள்ள, வாழ வேண்டிய புள்ள ரசூலாட போச்சுது, அந்த புள்ள மரணிச்சிருச்சு அப்படின்னு அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்கும்? நாங்க யோசிப்பாரு, நம்மளோட பிள்ளைகள் மரணிச்சா எப்படி இருக்கு நமக்கு? ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐன இப்னி ஹாரிஸா, என் மகன் ஹாரிஸா எங்கேன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கலக்கம், மனசுல ஒரு கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க அந்த பிள்ளை எங்கண்டு, இல்லைன்னா நான் அழுது ஒப்பாரி வைப்பேன்னு சொன்னாங்க.
அல்லது ஒப்பாரி வைப்பேன், சஹாபி பெண்மணி. இது ஒப்பாரி வைக்கிற தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உண்மையான ஈமானிய பெண்ணாக இருந்தால் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பாரியை வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படித்தான் சொல்றாங்க, செய்தியில் அப்படிதான் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மகன் ஹாரிஸா, இன்ன இப்னகி ஹாரிஸா கத் அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, உங்களோட மகன் என்னோட தான் வந்தார், இத்தத்து தான் வந்தார், இப்போ அவர் ஃபிர்தௌஸுல் அலாவில் இருக்கிறார். இன்னஹா ஜினான், ஒரு சொர்க்கம் அல்ல பல சொர்க்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. ஒவ்வொரு சொர்க்கத்துக்கு மேலேயும் சொர்க்கம் இருக்கிறது. ஃபிர்தௌஸுல் அலா, ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கம் அதனுடைய கூரை முகடு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹுடைய சிம்மாசனம். அர்ஷ், அல்லாஹுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்தில் உங்களோட மகன் இருக்கிறான்னு சொன்ன பொழுதுதான் அந்த தாய் அமைதி அடைந்து போறாங்க. இப்ப இந்த புள்ளை மௌத்தானது சந்தோஷமா ஏற்றுட்டு போறாங்க தானே. அவங்களோட எண்ணம் என்ன இருந்தது, என்ன புள்ள எத்தனை வயசுல மௌத்தா போனாலும் சொர்க்கத்துக்கு போகணும். நம்ம நினைக்கிறோம் 60 வருஷம் 70 வருஷம் எப்படியாவது வாழ்ந்துடணும், அவன் எங்க போனாலும் பரவாயில்லை. இதுதான் சஹாபாக்களும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே இன்றிலிருந்து நாம் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற நாம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை குர்ஆனை கொடுக்காத வரை. எனவே குர்ஆனை முதலாவது கொடுங்க, அது எல்லாவற்றையும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும். குர்ஆனை கற்றுக் கொடுங்க, குர்ஆன் உங்களோட குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். குர்ஆன் தான் அறிவில் மிகச்சிறந்த அறிவு. அதை நாம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் மூட்டி அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து நாளை மறுமையில் இந்த உலகத்துல எப்படி குடும்பமாக சந்தோஷமா வாழ்றோமோ அதே போன்று நாளை மறுமையிலும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.